குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, இந்த வீட்டில் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து எப்படி உருளைக்கிழங்கையும் வெண்டைக்காயும் வச்சு எப்படி சமையல் செய்கிறாங்க அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த 2 காயும் வச்சு தான் இன்றைக்கி நான் சமையல் பண்ண போகிறேன். 2 காயும் வச்சு பீகாரில் எப்படி செய்கிறாங்க. என்னோடய ஸ்டைல் வேறு. நான் வந்து தமிழ்நாட்டில் செய்கிற மாதிரியும் செய்ய மாட்டேன், பீகாரில் செய்கிற மாதிரியும் செய்ய மாட்டேன். தனியாக 2த்தையும் மிக்ஸ் பண்ணி தனியாக புளி இல்லாமல் அந்த ஒரு மாதிரியாக செய்வேன். ஆனால் நான் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி என்னோடய ஸ்டைலில் செய்ய போகிறதில்ல. உங்களுக்காண்டி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி ஸோ சிம்பிளாக இவங்க எப்படி சமைச்சு சாப்பிட்றாங்க, இங்கே உள்ளவங்க எப்படி சமைச்சு சாப்பிட்றாங்கன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். நான் இங்கே வந்ததுலேருந்து இப்படி தான் சமைச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஏன் வீடியோ போடலைன்னு. கொஞ்சம் முடியலை, எதுவுமே சாப்பிட பிடிக்கலை. எப்படி சொல்கிறது, சத்த நாள் இந்த மாதிரி உட்காந்து பேசியிருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரியாக கிருன்னு மயக்கமாக வருது, உடம்பு சரியாக ஒத்துழைக்கல. ஸோ அதனால தான் வீடியோ போடலை. அதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க எதுவும். இப்போ என்னென்னா மணி ஆகிடுச்சி, மணி 7:30 மணி ஆகிடுச்சி. எனக்கு வந்து ஏதாச்சும் இப்போக்கி சூடாக ஏதாச்சும் குடிக்கணும் போல இருந்துச்சு. டீ இங்கே வந்து டீ கிடையாது, அதிகமாக டீ குடிக்க மாட்டோம். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, சோறு வடிக்கக்குள்ள அந்த கஞ்சி தண்ணி எடுத்து வச்சு குடிப்பேன். இங்கெல்லாம் என்ன சொன்னால், என்ன கழனி தண்ணியை குடிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்து அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன். ஏன்னா எங்கள் சின்ன வயசுலேருந்து நான் குடிச்சு வளர்ந்தேன்னா, எங்கள் ஆத்தாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி அவங்களாம் இருக்கக்குள்ள எனக்கு அதெல்லாம் அவ்வளோ ஒரு அமிர்தம் மாதிரி அங்கே சாப்பிட்டது. இங்கே வந்து எப்படி இருக்குன்னா தண்ணியாக இருக்குது. அங்கே வந்து கொள்ளன்னு வடிச்ச தண்ணி செம்ம டேஸ்ட், அந்த வாடையே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து தண்ணியாக இருக்குது. இருந்தாலும் அந்த சூடாக அது குடிக்கணும்னு ஆசை. சரி வாங்க போய் அதை முதல் குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் அது எப்படி செய்யலான்னு வீடியோ கொடுப்பேன். आगे का तरफ जोल का रे जोल खिला दे तू बोल बोल नून दावा दे जोल लाने दे मैं वो लो दे मजा हो जाए। எங்கள் உள்ள பெரியவங்களுக்குலாம் இந்த மோர் வடிச்சதுங்க பிடிக்காது, ஆனால் இதுங்க பிடிக்கும். பாருங்களேன், நான் எது செஞ்சாலும் திங்கிறதுக்கு இந்த கும்பல் இருக்கு பாருங்க. பாவரை பசுவோ நான் பிடிச்சதேங்கிறது மஜா மஜா கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பாருங்க என்னென்ன கடுகு எண்ணெய் தான். எங்கள் ஊரில் கடுகு எண்ணெய் தான் எப்போதுமே. எனக்கு இப்போ தான் நல்லா தான் இருந்துச்சு முன்னாடிலாம். இப்போ கொஞ்ச நாள் சுத்தமாக கடுகு பிடிக்கவே இல்லை, வாடையே பிடிக்கலை. இப்போ தாங்க பாருங்க, என் பின்னாடி ஒன்று உட்காந்துருக்குவாங்க. இப்போ தான் கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ தான் வந்து முடிச்சு போட்டுருக்காங்க. எனக்கு வந்து கட்ட தெரியல, லூஸாக இருக்குது. சில பேர் இன்னும் நல்லா இதாக கட்டியிருப்பாங்க. எங்கள் அம்மா தான் இப்படி தான் கட்டிட்டு வேலை பார்த்தாங்க உள்ளவங்களாம். நானும் இப்படி தான் தேவை கட்டிட்டு வேலை பார்த்தேன். வீட்டு கூட்டுறா இருந்தாலும் சரி, வாசல் கூட்டாக இருந்தாலும் சரி, வயலுக்கு போகிறா இருந்தாலும் சரி, இப்படி தான் தூக்கிட்டு வேலைக்கு போய் எப்படி பார்க்குறது பாருங்க. குடுக்குன்னு என் குழந்தனோட மகன் அவன் வந்து வேலைக்கு போனால வந்து சீக்கிரமாக சமைச்சிட்ருக்கா. ஸோ அதனால் பிள்ளை தூக்காலிட்டு இப்போ என்கிட்ட நமக்கு என்ன சூடாகிட்டு நம்ம அதுக்குள்ளே காய போட்டுக்கலாம்.
எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ எதுவுமே நான் போடலை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் போட்டுக்கிறேன். வெண்டைக்காய் போட்டு கொஞ்சம் வதங்கட்டும். வெண்டைக்காய் நல்லா ஓரளவுக்கு வதங்கிட்டு இப்போ வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். முதுகுல தூக்கணும்னா பிள்ளைங்க வந்து தூங்கிட்ட சீக்கிரமா தூங்கிட்டா பாருங்க. தூங்கிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி முதுகுல தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நடந்தோன்னா அதுக்கு அதாவது தூங்கிடுங்க. இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்கு வந்து நம்ம ஒரு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து மூடி வச்சு மூடிக்கலாம். நல்லா வதங்கட்டும். மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஒரு கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட வேண்டியதான். வந்துட்டு அப்போ வந்து காஞ்சிட மாதிரி அந்த வெண்டைக்காய்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வதங்கிட்ட மாதிரி இருக்கா, அந்த மாதிரி இந்த இதுதான். அதில் வந்து நான் எதுவும் போட்டுக்கேன்னா வெங்காயம் கிடையாது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடையாது, தக்காளி கிடையாது, எதுவுமே கிடையாது. அதாவது உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் மட்டும்தான். இப்போ நான் அதை வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். லைட்டாக தண்ணி ஊற்றுறேன். லைட்டாக வேகிறதுக்காண்டி தண்ணி ஊற்றியாச்சு. இது அப்புறம் மூடி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா எனர்ஜி இருக்குது. இப்போ என்னென்னா அது நான் மூடி வச்சுருக்கோம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுன்னா அது கொஞ்சம் கொலன்னு அறுத்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து இன்னமுமே சாப்பிட்டுருக்காங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்க மாட்டாங்களே, அதனால் அவங்களுக்கு வந்து இதுதான். ஸோ என்னோடய ஸ்டைலில் வந்து நான் வேறு மாதிரி செய்வேன். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். போகிற வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் 2 ஸ்பூனு. இப்போ கொஞ்சம் கரம் மசாலா, मैं बात कर लूँगा आलू अंडी रोल है ना।
மறுபடியும் தண்ணி ஊற்று. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதான். பீகார் ஸ்டைலில் இருக்கிறவங்க பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் சாப்பிடுவேன். இவங்கள வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சு தான் சாப்பிடுவாங்க, கெட்டியாக சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதே மாதிரி வந்து வெண்டைக்காய் வந்து முழு வெண்டைக்காய் இருக்கும். அது கொஞ்சம் வதங்கி இருக்காது, இதாக இருக்காது. அதனால் அப்படியே தான் சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்றதுனால என்ன பண்ணால் நல்லா வதக்கிட்டேன். அதில் என்ன பண்ணிச்சுன்னா லைட்டாக அடிப்பிடி பிடிச்சது, ரொம்ப தான் பிடிக்கல, லைட்டாக பிடிச்சிருச்சு. அவ்வளோதான். ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா உப்பு வரப்பு 2 மட்டும்தானே போட்டோம். 2 கரெக்டாக இருக்குது. இதை நான் எப்படி சாப்பிடுவேன்னா, எப்படி எடுத்துக்கோன்னா, கொஞ்சம் லைட்டாக லெமனை புழிஞ்சிட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஈக்குவலாக ஆகிடும், நல்லாயிருக்கும். அதான் இதை வந்து பீகார் ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய ஸ்டைலில் பீகாரும் இல்லாமல் தமிழ்நாடும் இல்லாமல் நான் என் ஸ்டைலில் வேறு மாதிரி செய்வேன். ஸோ எப்படி செய்யணும்னு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். நான் எதுக்காலுமே கஞ்சி குடிச்சனால இப்போ சாப்பிட்றதில்ல, மதியானம் தான் சாப்பிட்ணும். அவங்களுக்காண்டி நான் வச்சு காமிச்சேன். நான் வந்து இப்படிலாம் வச்சு சாப்பிட மாட்டேன். இது அதிகமாக இந்த மாதிரி வச்சு சாப்பிட மாட்டேன். மாமா வந்தால், எங்கள் வீட்டுக்காரங்க வந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அது சாப்பிடும். அதுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. ஸோ இன்றைக்கி முடியலையே, ஏதாவது சிம்பிளாக செய்யணும்னா இந்த மாதிரி செய்யலாம். எதுவுமே இல்லை, பார்த்துருப்பீங்க. உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அந்த 3 தான் இருக்கும். எண்ணெய், இந்த இது தான் இருக்கும். காய், வேறு எதுவுமே இருக்காது இதில். இப்போலாம் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே உள்ளவங்க வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அதிகமாக வாயில் வைக்க முடியாது. இதை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.